அனைவருக்கும் வணக்கம். இதய கீதம் நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நம்ம டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். டி.ஆர். மகாலிங்கம் ஒரு பாடகர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகர் இப்படி பன்முகங்களை கொண்டவர். அவருடைய லட்சியம் என்ன அப்படின்னா, வேற யாருக்குமே நான் பின்னணி பாட மாட்டேன். எனக்கு மட்டும் தான் பாடுவேன் அப்படிங்கிறத ஒரு லட்சியமா வச்சுட்டு வாழ்ந்தாரு. திரைத்துறையில இருந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அவருக்கு மட்டுமே பாடி நடித்த ஒரே நடிகர் திரு டி.ஆர். மகாலிங்கம். அவரை பற்றி கடந்த 2 பகுதியில் சில விஷயங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1948 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் ஆதித்தன் கனவு. இதில் டி.ஆர். மகாலிங்கமும் அஞ்சலி தேவி நடிச்சிருப்பாங்க. ஜி. ராமநாதன் இசையமைத்த திரைப்படம் இது. இதில் டி.ஆர். மகாலிங்கமும் சோழமங்கலம் ஜெயலட்சுமியும் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. மதுரமான ருசி உள்ளதேன்னு ஒரு பாட்டு. இது அந்த காலத்து சூப்பர் ஹிட் பாடல். 1949 வெளியான திரைப்படம் இன்பவல்லி. டி.ஆர். மகாலிங்கம், பி.எஸ். சரோஜா நடித்த இந்த படத்திற்கு ஜி. ராமநாதன் இசையமைச்சிருப்பாரு. இதில் டி.ஆர். மகாலிங்கமும் பி.ஏ. பிரியனாகவும் ஒரு டுயட் பாடியிருப்பாங்க. அன்பே பெரும் நதியேன்னு ஒரு பாடல். இந்த பாட்டுக்குன்னே ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே அந்த காலத்தில் இருந்தது. 1949 சி.ஆர். சுப்ரமன் ஒரு இடத்துல கம்போசிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தேடிட்டு டி.ஆர். மகாலிங்கம் போறாரு. போயிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி பட்சிராஜா ஸ்டுடியோஸ்ல என்னை ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்கு நீங்க இசையமைக்கணும், படத்தோட பேரு பவளக்குடி அப்படிங்கிறாரு. டி.ஆர். மகாலிங்கம் போய் கேட்ட உடனே சி.ஆர். சுப்ரமன் ஓகே சொல்லிடுறாரு. பவளக்குடி படத்துல மொத்தம் 28 பாடல்கள். அந்த 28 பாடல்கள்ல 7 பாடல்கள் டி.ஆர். மகாலிங்கமே பாடியிருக்காரு. இந்த படத்துல டி.ஆர். மகாலிங்கத்துக்கு 5 வேஷங்கள். பவளக்குடி ரிலீஸ் ஆயிட்டு மாபெரும் வெற்றி அடையுது. தொடர்ந்து டி.ஆர். மகாலிங்கம் நடிக்கும் படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிட்டே இருந்த உடனே எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு ஆசை டி.ஆர். மகாலிங்கத்துக்கும் வருது. நம்மளை வச்சு மற்றவங்க எல்லாமே சம்பாதிக்கிறாங்களே, நம்ம சொந்த படம் எடுத்து நம்ம சம்பாதிச்சா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. உடனே சொந்த படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. பட கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. நாம் இருவர் படத்தில் டி.ஆர். மகாலிங்கத்தோட கேரக்டருக்கு பேர் சுகுமாரன். ஸோ அந்த சுகுமாரன்ற பேர்லேயே சுகுமாரன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு கம்பெனிக்கு பேர் வைக்கிறாரு. ஏன்னா நாம் இருவர் தான் டி.ஆர். மகாலிங்கத்துக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டை கொடுத்த படம். ஸோ சென்டிமெண்ட்டாக அந்த கேரக்டரோட பேரையே பட கம்பெனிக்கும் வைக்கிறாரு. அந்த நாம் இருவர் படத்தில் டி.ஆர். மகாலிங்கத்துக்கு அண்ணனா பி.ஆர். பந்துலு நடிச்சிருப்பாரு. அவரை இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மேனேஜரை ரெடி பண்ணுறாரு. மச்சரேகை படத்தை எடுக்கிறாங்க. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் தஞ்சை ராமையாதாஸ். படத்தில் மொத்தம் 15 பாடல்கள். 15 பாடல்களில் 8 பாடல்கள் டி.ஆர். மகாலிங்கமே பாடியிருப்பார். மச்சரேகை படத்தில் முதல்ல ஹீரோயினா நடித்தது அஞ்சலி தேவி. சில காட்சிகள் எடுத்தப்புறம் அவங்கள மாற்றிட்டு எஸ். வரலட்சுமி நடிக்கிறாங்க. இதில் மகாலிங்கத்துக்கு டபுள் ஆக்ஷன். ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். இதில் சின்ன வயசு டி.ஆர். மகாலிங்கமா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் படம். அந்த பொண்ணு பிற்காலத்தில் ஒரு நடிகையாக அதுக்கு ஒரு பெரிய டைரக்டராகவும் மாறினாங்க. அவங்க தான் நடிகை விஜய் நிர்மலா. விஜய் நிர்மலா நடித்த முதல் படம் மச்சரேகை. மச்சரேகை 11/8/1950 ரிலீஸ் ஆகி சுமாராக ஓடிய ஒரு படம். 1950 வெளியான திரைப்படம் லைலா மஜ்னு. டி.ஆர். மகாலிங்கம், எம்.வி. ராஜம்மா நடித்த படம் இது. எஸ்.வி. வெங்கட்ராமன் இசையமைச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு பணம் கொடுத்து உதவியவர் படம் எடுக்கிறதுக்கு எம்.கே. தியாகராஜ பாகவதர். இதில் சில காட்சிகள் கலரில் எடுத்திருப்பாங்க. படம் பிளாக் அண்ட் ஒயிட். ஒரு சில காட்சிகள் கலரில் எடுத்திருப்பாங்க. இதில் மொத்தம் 16 பாடல்கள். 16 பாடல்களில் 10 பாடல்கள் டி.ஆர். மகாலிங்கமே பாடியிருப்பார். அதே போல் ஹிந்தியில் சைகால் பாடின ஒரு பாடல் இருக்குது. அந்த மிட்டை அப்படியே எடுத்து எஸ்.வி. வெங்கட்ராமன் பயன்படுத்திட்டு இருப்பார். அந்த பாடல் சூப்பர் ஹிட் பாடலானது. ஆனால் அந்த பாடல் படத்தில் இல்லை. வெறும்
ரெக்கார்டில் மட்டும்தான் இருந்தது. படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை. இன்னொன்று, இந்த லைலா மஜ்னு, பவளக்கடி போன்ற படங்களுக்கெல்லாம் வீடியோ ரைட்ஸே கிடைக்கல. எங்கேயுமே வீடியோ காட்சிகளே கிடைக்காது. 1950ஆம் ஆண்டு டிஆர் மகாலிங்கத்தோட சொந்த படம் மச்சரேகை ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ரிலீஸ் ஆன படம் சிட்டாடலின் இதய கீதம். டிஆர் மகாலிங்கம், டிஆர் ராஜ்குமாரி நடித்த இந்த படத்துக்கு வந்து கதை வசனம் டைரக்ஷன் வந்து ஜோசப் தலியத், இசை எஸ்வி வெங்கட்ராமன். இதில் 4 பாடல்களை வந்து டிஆர் மகாலிங்கம் பாடியிருப்பார். டிஆர் மகாலிங்கமும் டிஆர் ராஜ்குமாரியும் சேர்ந்து பாடிய இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக விளங்கியது. இந்த பதிவில் வந்து டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நடித்த ஒரு சில பாடல்களை வந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நான் எடுத்து யூஸ் பண்ண பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேம்பர் மணிவண்ணன் அவர்களுடைய யூடியூப் கலெக்ஷன்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த நேரத்தில் வந்து அவருக்கு என்னுடைய இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.